ஒரு 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 சின்ன வேலையோ ஏதோ ஒரு வேலை வைக்கணும். ஒசூர்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ரொம்ப உங்களை யாராவது ரொம்ப முடியாம இருக்கீங்க, இல்லாட்டி உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா தயவு செய்து எங்கிட்ட சொல்லுங்க. அவங்க நாங்க ஏதாவது எங்க இன்ஃபுளுன்ஸோ எங்க அளவு ஏதாவது செஞ்சு நாங்க வந்து கம்பெனிஸ்ல வேலை வாங்கி கொடுக்க முடியும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தனியா நாங்க உருவாக்கி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுறதுக்கு தான் நாங்கெல்லாம் இருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நாங்க வந்து மாசம் மாசம் சம்பளம் வாங்கிடணும் கிடையாது. உங்களுக்கு இத்தனை பேர் தனியாக ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அரசு வந்து அதுக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. போலீஸ்னா ஒன்று கிரைமு அந்த மாதிரி குற்றம் திருட்டு கொலை அதுக்காண்டி மட்டும்தான் வரணுன்றது கிடையாது. கவுன்சிலிங், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் அதுக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து இப்படி ஒரு முயற்சி எடுத்து ஒரு சண்டே வந்து உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணி நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். மீதி நாள் உங்களுக்கு இன்னும் பிஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒசூர் வந்து ரொம்ப வேகமாக வளர்ற ஒரு ஊர் இல்லையா? இது ஊர் மாதிரி கிடையாது. எந்த அளவு கர்நாடகா, ஆந்திராவிலேருந்து நிறைய பேர் வராங்க. உங்களில் நிறைய பேர் தெலுங்கு கன்னடா பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க. இங்கே நிறைய ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வந்து ரொம்ப வேகமாக வளர ஊர். எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு இண்டஸ்ட்ரீஸ், அசோக் லைலேண்டு, டாடா, தனுஷ்கோடி ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. இத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இவ்வளோ வளரப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி க்ரைமும் நிறைய இருக்கும். இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஏமாற்றி கிடைக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. அதுவும் லேடிஸ் எஸ்பெஷலி ரொம்ப வயசானவங்கலாம் இருக்காங்க. அவங்க நீங்களே எப்போவுமே கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நகை வேற போட்டுருப்பீங்க. ஏமாற்றி கொடுக்குறது இல்லாட்டி புதுத்தி கொடுக்குறது இந்த மாதிரி வழிப்பறி நிறைய ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் ஸ்டாப் பண்ணோம்னா அகேன் உங்களுக்குலாம் நாங்கள் அவேர்னஸ் கொடுத்தாதான் அது வந்து தெரியும். உங்களை நிறைய பேருக்கு தெரியாதோ ஒசூல் இப்படி நடக்குதான்னு கூட சில பேர் கேட்பீங்க. சில பேர் ஆமாம் எனக்கு நடந்திருக்குன்னு கூட சொல்கிறவங்க உங்களும் இருக்கீங்க. இந்த இதில் எங்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் தான் ரொம்ப வயசானவங்க அப்படியே கோயிலுக்கு போனேன் சாமி கும்பிடுறதுக்கு அங்கே ஒருத்தன் எங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான். சாயந்தரம் போற நேரத்துல வந்து கத்தில குத்திட்டு செயின் எல்லாம் புனிட்டு போயிட்டாங்க. உங்க குரூப்ல தானே அப்ப சொல்ல வேண்டியதானே மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவிக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. நைட் 7 மணிக்கு போகும்போது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிறைய ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்குது. அதுதான் உண்மை. அதனால நான் முடிஞ்ச அளவு எங்க சைட்ல இருந்து நிறைய போலீஸ் நடமாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப இருட்டான இடங்கள் அந்த கோயில் அங்கெல்லாம் நிறைய போலீஸ் போட்டுருக்கோம். இருந்தாலும் புடிக்கிட்டு போறவங்க இருக்காங்க. நாசுக்கா பேசி ஏமாத்தி எடுத்துட்டு போறவங்க இன்னொரு குரூப். இப்ப அப்படியே பேச்சு கொடுத்து இந்த வயசானவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து இந்த மாதிரி எங்க உங்க கூட நான் பிடிச்சிக்கிறேன், ஏன் நீ இந்த வயசான காலத்துல நீ எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஏதாவது வச்சிருப்பாங்க. இல்லாட்டி ஏமா இவ்வளோ நகையை போட்டுட்டு போற, இந்த ஊர் மோசமான ஊர், நகையெல்லாம் கழுத்துன்னு சொல்லிட்டு கழட்டி அது ஏதோ கவர்ல மடிக்கிற மாதிரி மடிச்சு அவங்ககிட்ட இருக்கிற ஃபேக் இந்த பித்தளை அதே மாதிரி பித்தளை நகையை வந்து வச்சு கொடுத்துருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அந்த வயசானவங்க ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பித்தளை நகை இருக்கு, அவங்க நகை காணும். இந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நம்ம ஏமாத்துறது வந்து தெரியாது. வீட்டுக்கு போயிட்டு தான் தெரியும், இல்லாட்டி எப்போ பார்க்கணுமோ அப்பதான் தெரியும். வற்புறுத்திட்டு புடுங்காங்கன்னா ஐயோ புடுங்குறாங்கன்னு கத்துவாங்க. அப்ப யாராவது வந்து ஓடி ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஏமாத்தி போறவங்க நிறைய இருக்காங்க. அதே மாதிரி நீங்க வீட்டுல இருந்தா மட்டும் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்காது. வீட்லயே இந்த மாதிரி இது சர்ஃபு பொடி விற்க வரேன், இந்த மாதிரி இது விற்க வரேன், பிளாஸ்டிக் சவல்லையோ நீங்க இல்லாத போயிருந்து உங்க வீட்டுல இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போயிடுறாங்க. இல்லாட்டி நோட்டை விட்டு உள்ள வரைக்கும் வராம திடீர்னு கத்தியை காமிச்சு மிரட்டி இந்த மாதிரி இது கூட எல்லாம் விவசாயியை கூட அது கூட இது கூடன்னு எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய ரிப்போர்ட் ஆகுது. நீங்க எல்லாம் ரொம்ப எல்லாம் பார்த்து நிறைய பேர் ரொம்ப தெளிவா பேசுவீங்க. ரொம்ப இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு வந்தாலே எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு விழிப்புணர்ச்சி இருக்குன்றதை என்னால புரிஞ்சுக்கிறீங்க. ஆனா உங்களோட லட்சக்கணக்கான பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ரொம்ப அடிப்படையில இருந்து வரவங்க அவங்களுக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது. தப்பு செய்யறவன் திருடன் எல்லாம் அவங்களதான் அட்டாக் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற லேடிஸை யாருமே டச் பண்ண மாட்டாங்க. அதனால எங்க நோக்கம் என்னன்னா எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஆக்குறது, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறதா. இன்னைக்கு நீங்க இத்தனை பேர் கூடியிருக்கீங்க, நீங்க போய் இன்னும் நிறைய பேருக்கு இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் நீங்க போய் சொல்லணும். அவங்க இன்னும் பல பேருக்கு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த அளவு நியூஸ் பேப்பர்ல கொடுத்தாலும் அவேர்னஸ் கொடுத்தாலும் அதுவும் போய் சேராது. நம்ம வாய் வழியா ஒருத்தர் கிட்ட
மனசுல ரொம்ப பதியும். பேப்பர்ல படிச்ச சம்பவம் யாருமே ஞாபகம் இருக்காது, ஆனா பக்கத்து வீட்டுக்கு போனது, பக்கத்து வீட்டு அம்மா சொன்ன சம்பவம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா? யாருக்கும் பேப்பரோ நியூஸ் பார்த்ததும் ஞாபகம் இருக்காது. அடுத்த வீட்டுல இவங்க எப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு சொல்றதை நம்ம பெருசா பேசுவோம் ஊர்லலாம். அதனாலதான் நாங்க உங்களை வந்து நேர்முகமா இப்படி வந்து பேசி உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்க மூலியமா நாங்க வந்து ஒரு பெரிய ஒரு கோலை அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நீங்களாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஒரு இந்த மாதிரி உங்க லோக்கல், நீங்க உங்க வீடு சுத்தி இருக்கிற இடத்துல எந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இது வந்து எந்த அளவு எங்களுக்கு வந்து இந்த டியூட்டி பார்க்கறது முக்கியமோ அந்த அளவு உங்களை பாதுகாப்பா வைக்கிறது எங்களுக்கு முக்கியம். இந்த ஊரு நல்லா இல்ல, ஊரு சரி கிடையாது அப்படின்னு உங்களை வந்து நீங்க வீட்டுக்கு வெளியில வராது, கோயிலுக்கு யாரும் வராது எங்களால சொல்ல முடியாது. அதுக்கு நாங்க கிடையாது. நீங்க வெளியே வாங்க, தைரியமா வாங்க. பட் இந்த மாதிரி யாராவது உங்களை வந்து அதை இது பண்ணா கேர்ஃபுல்லா இருங்க. யார்கிட்டயும் பேச்சு கொடுக்காதீங்க. வயசான அம்மா ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களை நீங்களா எடுத்துக்கோங்க. வெரி குட். அந்த மாதிரிதான் எனக்கு வேணும். வயசோ இல்லாட்டி பெண்ணா பிறந்ததுக்காண்டியும் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை, நம்ம வந்து சோகப்பட தேவையில்லை. நம்ம தான் தைரியமா இருக்கணும். நீங்க ஒரு குரல் கொடுத்தா அந்த ஊர்ல இருந்து 10 பேர் கூடிடுவாங்க. அந்த தைரியம் இருக்கணும். யாரும் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்ம தான் நான்லாம் நைட்டெல்லாம் நைட் ரவுண்ட் சுற்றுறோம். எங்க இன்ஸ்பெக்டர், விமன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. இவங்க எவ்வளவு வயசாகுதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரியாது. அவங்க வயசுல நைட் ரவுண்ட் தனியா சுற்றுறாங்க. நான் நைட் ரவுண்ட் தனியா சுற்றுறேன். யார் என்ன பண்ண முடியும் அவங்க சொல்லி? நைட்ல அப்படி தனியா ரோட்ல நடந்து போய் பார்ப்பேன். நான் உண்மையிலேயே என்னதான் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஏதோ இது வரைக்கும் எனக்கு எதுவும் நடந்தது கிடையாது. தனியா போய் கூட மத்தியில போய் ஒன்றும் நடந்தது கிடையாது. பட் இதுதான் நான் சொல்றேன், தைரியமா இருக்கணும் எல்லாருமே. ஆமா மேடம், பத்துட்டாங்க அந்த நேரத்துல என்ன பண்றது? கத்தி காட்டிட்டே எடுத்துட்டு போனாங்களாமா அவுட்டிங் போறது ஒரு வாட்டி. ஆமாம்மா, அதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி எடுத்துட்டு போற கும்பல் இருக்குது. அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்றேன். உடனே நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஒரு வீட்டுக்குள்ள தொடராதீங்க, வீட்டை தாப்பா போட்டுருங்க. நான் என்கிட்ட வந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல முக்காவாசி வந்து ஒரு கியூரியாசிட்டி, ஒரு ஆசையில தொடர்ந்து என்னதான் விற்கிறான், டிட்டர்ஜென்ட் விற்க வருவான், என்னதான் விற்கிறான் நம்ம பார்ப்போமேன்னு பாக்குறது ஒண்ணு. ஏன்னா லேடிஸ்க்காக தான் வீக்னஸ். எதையாவது யாராவது எடுத்துட்டு வந்துட்டு அதை வாங்கணும்னு ஒரு ஆசை. நல்லதா இருக்கும், மேஜிக் மாதிரி ஏதோ பணிகள் இருக்கான், பழப்பாக்குற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா நம்ம நகை எடுத்துட்டு போயிட்டு ஏதோ போலி நகையை கூப்பிட்டு போயிடுவோம். அதான் நீங்க எப்பவுமே இந்த மத்தியான வேலையில கூட வீடை வந்து யாராவது வந்து தட்டி, ஏமா வீட்டுல பிச்சை எடுக்கிறது கூட நிறைய பேர் வருவாங்கம்மா, அது கூட நான் சொல்றேன் தப்பு தான். அது கூட நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா உண்மையிலே யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா அப்படி யாரும் வரமாட்டாங்க, சரிங்களா? வீட்டை தட்டி தண்ணி கேட்டு வருவாங்க நிறைய பேர். தண்ணி கேட்டு தண்ணி எடுத்துட்டு போறவங்க இருக்காங்க. நிறைய நீங்க சொன்னது கூட கரெக்ட். வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள நீங்க விடாதீங்க. அப்படி உண்மையிலே உங்க வீட்டுல இப்போ நீங்க உங்க வீட்டுல யாராவது லேடிஸ் தனியா விட்டுட்டு போறீங்கன்னா அக்கம் பக்கத்துல சொல்லிடுவீங்க, இல்லாட்டி போலீஸ்ல சொல்லிடுவீங்க. அது நாங்க எங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம். அதாவது கூட்டப்பட்ட வீடுகள்னு ஒரு ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம். அதுக்கு நாங்க இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த தெருவுல ஒரு 10 வீடு இருக்குன்னா அந்த 2 வீடு கூடி இருக்கு, வெளியூர் போயிருக்காங்க, 5 நாள் கழிச்சு நாங்க போறவங்க வீட்டுக்கு, ஊருக்கு போற ஒரு 2 நாள் வந்து நீங்க இந்த சைடு வந்து போலீஸ் அனுப்பிச்சு விட்டு பாருங்க, எங்க வீட்டுல நகை வச்சிருக்கோம் இப்படி சொல்லிட்டு போங்க. ஏன்னா வீட்டுல லாக்கர்லயும் நகை வைக்கிறது கிடையாது, எல்லாருமே வீட்டுல தான் வச்சிருக்கோம் முக்கால்வாசி. அப்படின்றப்போ கூட்டிட்டு ஒரு 5 நாள் 10 நாள் நைட்டு ரோந்து வரவங்க வந்து கண்டிப்பா அந்த வீட்டை போய் செக் பண்ணுவாங்க, உள்ள போயிட்டு சைடுல. ஏன்னா அந்த மாதிரி செக் பண்ணா எங்களுக்கு ரொம்ப ஈஸி. நைட்டு கொள்ளையடிக்கிறதெல்லாம் ஆள் இல்லாத வீட்டுல தான் முக்கால்வாசி வராங்க. பகல் கொள்ளையில தான் ஆள் இருக்கிற வீட்லயே தைரியமா நுழையிறாங்க. அப்படி நுழையிறவங்க கண்டிப்பா தப்பு பண்றவங்க என்னைக்குமே மாட்டிடுவான். அதுல வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதே மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு எப்பவுமே நம்ம விட்டு போகாது. இது இந்த நம்பிக்கையை வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நம்ம விழிப்புணர்வோட இருக்கணும், அதுதான் எங்களோட வேண்டுகோள். அதனால இப்போ உங்களுக்கு எந்த ஒரு இந்த நான் இப்போ சொன்னதால நீங்க மனசுல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லுங்க. ஏன்னா உங்க மூலியமா நாங்க வந்து நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு வந்து லேடிஸ் இத்தனை பேர் நீங்க வந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இத்தனை பேர் எங்களுக்கு மரியாதை கொடுத்து வந்ததுக்கு. இந்த மாதிரி நாங்க சொன்ன மெசேஜை நீங்க எல்லாருக்கும் கன்வே பண்ணணுன்ற நம்பிக்கையில திருப்பியும் நாம எப்ப சந்திக்கிறோமோ அப்ப சந்திப்போம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு டைரக்டா அப்ரோச் பண்ணுங்க.
என்னோட ஃபோன் நம்பர் ஒன்று இருக்குது, அந்த ஃபோன் நம்பரை கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எழுதுறதா எழுதிக்கோங்க, நம்பர் எடுத்துக்கோங்க. எந்த பிரச்சனை வந்தாலுமே ஃபோன் பண்ணி எங்களுக்கு டேரக்டாக 94427 944 27 41 000 944 27 41,000. யாரும் பேசுறாங்க? 41 செக் பண்றாங்க. இப்பவே தெளிவு எப்பவுமே இருக்கட்டும். சில பேர் நம்பர் கொடுத்துட்டு அப்புறம் வேற நம்பர் வச்சுருக்காங்க. யாரு போலீஸோட கொடுக்க மாட்டாங்க. தைரியமா ஒரு மீட்டிங்ல நம்பர் கொடுக்குறேன்னா எனக்கு தெரியாதா நீங்க செக் பண்ணுவீங்கன்ட்டு. சரி, வேற எதுனா சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். செக் பண்ணா போதும். Third party is December 18th. After December 19th, complaint season மட்டும் அது 15 days மட்டும் யூஸ் பண்ணலாம். மீதி டைம்ல வந்து வேற ஓகே. நாளைக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து எனக்கு பாருங்க. நான் ஏமா நடக்கற மேடம் நே ஆகமா ஏமா சரி மேடம் கிட்ட பேசுறோம். ஒரு மணிக்கு எங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி முன்னாடி இருந்து அட்கோல் பண்ணிட்டாங்க. அதனால நைட் வந்து சோ இங்க சைலண்ட் அனைவருக்கும் வணக்கம். நான் அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஒசூர்ல ஒரு 2.5 மாசமா ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறேன். இப்போதான் தேங்கன்கோட்டிலிருந்து மாற்றப்பட்டேன். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கொடுமைகள், குற்றங்கள், எந்த ஒரு பெண்ணினுடைய கண்ணீர் நின்றும் கண்ணீர் வரக்கூடாது, மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடாது, மனதால் கூட ஒரு எந்த பிரச்சனையும் எழக்கூடாது என்பது குறித்து தான் ஏற்படுத்தப்பட்டது அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், மனோதத்துவ ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும்,
உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அனைத்து மாநில காவல் நிலையத்தை நாடலாம். இங்க இருக்கக்கூடிய 6 போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய லிமிட்டுக்கும் எங்க காவல் நிலையம் சொந்தமானது. ஒசூர் அனைத்து மாநில காவல் நிலையம். பேரிகை பிரச்சனைனா கூட கொடுக்கலாம். பாகலூர், பேரிகை, இப்ப அதே மாதிரி அட்கோ, ஷிப்காட்டு, ஒசூர் டவுன், மத்திகிரி, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அனைத்து மாநில காவல் நிலையத்துக்கு வந்து புகார் எடுக்கலாம். இப்ப முந்தானத்து நான் அட்கோ நைட் ரவுண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்கும்போது அட்கோவில் நான் பேர் சொல்ல விரும்பல யாருன்னு, அவங்க முக்கிய பொறுப்பு வகிக்கிறாங்க. அவங்க வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்லி அட்கோ எஸ்ஐ நடராஜன் நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மேடம் அப்படின்னாரு. நான் ஏதாவது எசென்சியலா வரணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க வர தேவையில்லை மேடம், நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னாரு. இன்னும் திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு மேடம் வந்து ஹெல்ப் வந்து ரெக்குயர்மெண்ட் வேணும் வாங்க அப்படின்னாரு. சரி நம்ம சப்ஸ்டியூஷன் ஆச்சு, நான் அங்கேயும் போய் நான் ரவுண்ட்ஸ் பண்ணேன். அப்போ போகும்போது ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு ப்ராப்ளம். ஒரு வீட்டுக்காரர் வந்து பொண்டாட்டி அடிச்சுட்டு இருக்காரு. இதனால பெண்ணுடைய வீட்டுக்காரங்க பெங்களூர்ல இருந்து புறத்து வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே விடாத, அந்த பெண்ணுடைய வீட்டார நீ வெளியே போக அப்படின்னு சொல்லி அந்த எஸ்ஐனுடைய பேச்சை அவங்க கட்டுப்படுத்தல. அப்புறம் நான் வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்டாஸ்ஃபை பண்ணி அவங்க வீட்டாரெல்லாம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார வெளியே அனுப்பிச்சிட்டேன். நீங்க போங்க, போய் எங்க உங்க வீட்டுல இருந்துட்டு புறட்டு கூட வாங்க, இல்ல நீங்க வீட்டுல போய் அமைதியா இருங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. நேத்திக்கு அந்த பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை சமாதானம் செய்து அவங்க கணவன் மனைவிக்கு கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் இருக்கு, அதையும் சரி செய்து நான் 2 பேரையும் அனுப்பிச்சு வச்சோம். இப்ப 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க, 2 குடும்பத்தோடும் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் அடிக்கடி வருது. பெண்களுக்கு பிரச்சனைகள் வருது, பல பிரச்சனை வருது, சொல்ல முடியக்கூடிய பிரச்சனை வருது, சொல்லக்கூடாத பிரச்சனைகள் வருது. அனைத்து மாநில காவலை ஏற்படுத்த நோக்கமே என்னன்னா, நீங்க ஆண் காவல் நிலையத்துக்கு போய் உங்களுடைய பிரச்சனைகளை வெளிவட்டமா சொல்ல முடியாது. எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், செக்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், உங்களுக்குள்ள செக்ஷுவல் டார்ச்சர் இருக்கலாம், உங்களை வந்து எக்கனாமிக்கல் அபியூஸ், அதாவது சம்பளம் வாங்குறது குறித்து உங்க வீட்டுக்கார கலாட்டா பண்ணலாம், குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணலாம், 2வது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லலாம், வேற பொண்ணை லவ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. இதை நீங்க மனதார எங்ககிட்ட மனம் விட்டு பேசுறதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷனே ஏற்படுத்தப்பட்டது. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்க அணுகலாம், சரியா? இது வந்து ஜெனரல் கருத்து. அதோடு இல்லாம அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலமா காவல் மகளிர் காக்கும் கரங்கள் செயல்பட்டு வருது. உங்களுக்கு பெண்களுக்கு திடீர்னு நைட் அடிப்பாங்க, இப்ப இந்த மாதிரி பிரச்சனை உண்மையான ஹெல்ப்லைன் இது. இதுக்கு இங்கிலீஷ்ல பேர் ஹெல்ப்லைன், தமிழ்ல காவல் மகளிர் காக்கும் கரங்கள். 1091 அந்த நம்பர் நோட் பண்ணீங்க, 1091. இது டோல் ஃப்ரீ நம்பர். இது உங்களுக்கு போய் ஒரு தொலைபேசி கட்டணம் இருக்கிற இடத்துல போய் காசு போட்டு தான் பேசணும் இல்ல. 1091 நீங்க ஃப்ரீயா எங்கிட்ட பேசலாம். அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு மேடம், பக்கத்து வீட்டுல போட்டு அடிக்கிறாங்க மேடம். மகளிர் சங்கங்கள் உருவானதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மேட்டர் மட்டும் இல்ல, அதுக்கு முந்தி சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக முன்னுக்கு வந்து விட்டால் பெண், கல்வி ரீதியாகவும் முன்னுக்கு வந்து விட்டால் என்பதை உணர்த்துவதற்காகவும், இப்ப வந்து ஒரு பெண் சொந்த கால நிற்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு வந்து விட்டால் அவளை எந்தவித விபத்துமே காயப்படுத்தாது அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அந்த மகளிர் சங்கங்கள் இல்லையா? அதுக்கு முந்தி என்ன பண்ணீங்க, வீட்டுக்காரெல்லாம் விவரம் விட்டு வெளியே போறாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு போக மாட்டாரா, 20 ரூபாய் கொடுத்துட்டு போக மாட்டாரா, நீங்க ஏங்குவீங்க இல்லையா? இப்ப நீங்க கொடுக்குறீங்க அவங்களுக்கு 100 ரூபா 5000 ரூபாய் கொடுக்குறீங்க. லோன் வாங்கி இவருடைய கணவன்மார்களும் தன்னுடைய மனைவிமார்களால் பிழைக்கக்கூடிய ஒரு காலகட்டமே வந்து விட்டது இப்போ இல்லையா? அந்த கால கண்ணகி காட்சிலம்பை எடுத்து கணவனுக்கு பொருள் ஈட்டி வர கொடுத்தாள் இல்லையா? 6 காலம் சொல்லி போய் மதுரை அம்பதிக்கு போய் 2 சம்பாதிச்சாங்க. ஆனா இந்த கால கண்ணகிகள் என்ன தெரியுமா, குடிகார கணவன் பெண்ணுடைய கால் சேவை எடுத்துட்டு போகும்போது அதை தடுத்து நிறுத்துவதற்காக போராடக்கூடிய காலம் இது. சாயங்காலம் 6 மணி தான் பாருங்க, அனைத்து மகளிர் காவலத்துக்கு 2 பேராவது குடிச்சு வராங்கன்னு வருவாங்க. எங்க வீட்டுக்கார குடிச்சிட்டு என்னை அடிக்கிறாங்க, என்னை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்றது. அப்புறம் அடுத்த நாள் ஒரு கவுன்சிலிங் கொடுத்துனாங்க. அந்த பெண்ணுக்கு ஒரு இருப்பிடம் பாதுகாப்பா கொடுத்து அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தோம். நேற்று ஒரு உதாரணம், 10 காரணம் சொல்லிடுறேன் நாங்க எனக்கு அனைத்து மகளிர் காவலத்தை. நேற்று ஒரு அம்மா சுவாதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஒரு அம்மா வேலை செய்யறாங்க. ஏற்கனவே அவங்க கணவர் வேற ஒரு பெண்ணோட தொடர்பு வைத்துக்கிட்டு வெளியே போயிட்டாரு. இந்த அப்புறமா கூப்பிட்டு வச்சு நாங்க ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணி அவனை பிடிச்சி கண்டிச்சதால திருப்பியும் அவர் வந்து ஒய்ஃபோட சேர்ந்துட்டார்.
திருப்பி அவர் பொருள் ஈட்டிட்டு வர்றதுக்கு திருப்பதி போகும்போது அந்த ஸ்கூல் வந்து அவங்க எடுக்க வேணாம்னு தடுக்குது. ஓடி போ, உங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு நீ போலீஸ் போயிட்டு எல்லாம் போயிடுங்க. அப்புறம் அந்த பெண் அனாமதியா போட்டு வந்தாங்க. வேற யாரும் எனக்கு வந்து உதவி செய்வதற்கு ஆள் இல்லை மேடம், என்னது நான் 2 குழந்தைகள் நிக்கிறோம்னு சொல்லி பரிதவிச்சு வந்தவங்களுக்கு நான் 2 பேருக்கும் தங்குவதற்கு இடம், இருப்பிடம், உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடையும் ஏற்பாடு பண்ணி ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சாங்க. இந்த மாதிரி பெண்கள் பிரச்சனைக்குரிய நேரமாக வரும்போது அனைத்து மகளிர் காவலையும் உங்களுக்கு வழி சொல்லும். அவர்கள் கூறக்கூடிய பழியை விலக்கி உங்களுக்கு வழி சொல்லும் அப்படின்னு சொல்லிடுறேன். 1091 போன் நம்பர் நோட் பண்ணிக்கீங்க. இது ஃப்ரீ போன், நீங்க தாராளமா என்கிட்ட பேசலாம். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளை 10 மாசம் குழந்தையா இருக்கும், 4 மாசம் குழந்தையா இருக்கும், அவங்க வீட்டுக்கு திடீர்னு பிடிக்கிட்டு போயிடுறாரு. மாமியார் வீட்டுல நகை கொடுக்கல, பெண்ணு வீட்டுல நகை கொடுக்கலன்றதால பிடிக்கிட்டு போயிடுவாங்க அந்த நகையை. அந்த நகையை பிடிக்கிட்டு போறதுக்கு நகையை கொடுத்தாதான் இதை எரியறது தான் ஒதுக்கிறது அடைக்கிறது அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, என் குழந்தைகிட்ட கூட நகையை வாங்கிட்டு நம்பரை நோட் பண்ணுங்க 1098. இதனுடைய காவல் நிலையத்துக்கு வந்து நீங்க போறீங்களா? காவல் நிலையத்துக்கு 1098. இது ஃப்ரீ போன்மா. இது காவல் சிறுவர் காக்கும் தரங்கள் ரெகுலரா கொடுக்கக்கூடிய பெட்டிஷன் மட்டும் இல்லாம உங்களுக்கு ஹெல்ப் லைன் இருக்கு, சைல்ட் லைன் இருக்கு. புரியுதுங்களா? ரைட்டு.